கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் பங்குனி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம். எல்லாருக்கும் தெரியும், மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு உரியவர் யாருன்னு அதிபதி புத பகவான். இவர் இந்த மாதம் எங்கெல்லாம் இருக்காரோ, யாருடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரோ அதை ஒட்டி தான் நம்முடைய நிலைகள் இந்த மாதம் இருக்கும். உங்களுடைய நிலைகள் அதுக்கு மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்குற போது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் புதன் இந்த மாதம் கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். இந்த 9ஆம் இடத்துல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, ராகு இருக்கார், அவரோட செவ்வாய் இருக்கார், அவரோட சுக்கிரன் கோச்சாரத்தில் மாதத்தில் ஆரம்பத்தில் இருக்காங்க. இந்த 9ஆம் இடம்னா என்ன முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அவனுக்கு இறை அருள் என்பது இருந்தால், ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, அவங்க எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளையும் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அந்த இடம்தான் ஜோதிடத்தில் 9ஆம் இடம். அங்கே தான் உங்களுடைய ராசிநாதன் புதன் இந்த மாதத்தில் 27ஆம் தேதி வரைக்கும் அங்கே தான் சஞ்சரிக்கிறார். ஸோ உங்களுக்கு இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் கிடைக்குது. அது இல்லாமல் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் கோச்சாரத்தில் இருக்கார், தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். அது இன்னும் உங்களுக்கு தெய்வ பலம். ஏன்னா குரு உங்களுடைய 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்ப்பார். அங்கே தான் புதன் இருக்கார். 9 அப்படின்னாலே தெய்வ அனுகூலம் நிறைய உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. யாரெல்லாம் லாங் ஜேர்னி போகணுன்னு நினச்சிங்களோ, நீண்ட தூர பிரயாணம் போகணுன்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் இருக்குது. அல்லது அதுக்கு சம்மந்தப்பட்ட பிளானிங் பண்ணுவீங்க, அல்லது டிக்கெட் புக் பண்ணுவீங்க, ரிசர்வ் பண்ணுவீங்க, அத்தனையும் நடக்கும். குறிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள், ரொம்ப நாளாக நிறைவேறாத பிரார்த்தனைகள் எதாக இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். எதிர்பாராத விதமாக கோயிலுக்கு போகிறது, தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். குடும்பத்தில் யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக நல்லது நடக்கலை, சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குது, தள்ளி போயிட்டுருக்கு, அந்த சுபகாரியங்கள் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் தெரியலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடப்பதற்கான வாய்ப்பு. நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடி கலந்து கொள்வதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உருவாகும். அது இல்லாமல் யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க, அல்லது குழந்தைக்காக இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகாமல் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கு ஏதோ ஒரு விதத்தில் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு இது அத்தனையும் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் பெரிய லெவலில் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு கிரானிக்காக டிசீஸ் இருக்குது, அதாவது நோயுடைய தன்மை அதிகமாக இருக்குது, பெரிய லெவலில் நான் மெடிசன் சாப்பிட்றேன், மருந்து மாத்திரைகள் பெரிய லெவலில் சாப்பிட்டு நோய் குணமாகலைன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் நோய் குணமாவதற்கான வாய்ப்பு. நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரை அளவுகள் குறைவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. அது இல்லாமல் இந்த 9ஆம் இடம் அப்படின்னாலே நீங்கள் ஜாபில் இருக்கிறீங்க, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறீங்க, ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க, நல்ல ஒரு பேர் போன ரெஃபீட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாப் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது, அண்ட் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இருக்குது, சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. இது அத்தனையுமே மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஆக ஆன்சைட்டுக்கு நான் ட்ரை பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். வேறு கம்பெனி மூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்க, சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போடுங்க. இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அது இல்லாமல் இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு, அல்லது மேரேஜ் நடக்கலைங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, குறிப்பாக உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் இந்த மாதம் உங்களுக்கு நார்மலாக இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை, மேரிட்டல் லைஃப், ஹாப்பி மேரிட் லைஃபாக இருக்கும், மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். யாரெல்லாம் செப்பரேஷனில் இருக்கீங்களோ நீங்கள் எல்லாம் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு
நிறைய இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு புதுசாக அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் அந்த லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிற நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்குது. அது இல்லாமல் பெரிய லெவலில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுக்கும். இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்ல. உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருக்கும். இந்த மாதம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சூரிய பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அதுக்கு இறையருள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எஃபர்ட் கொடுங்க. என்னெல்லாம் நினச்சி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு உங்களுக்கு தேவை முயற்சி, எஃபர்ட் கொடுங்க. ஏன்னா உங்களோட முயற்சி ஸ்தானாதிபதியே சூரியன். கடந்த காலங்களில் நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு, உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துச்சு, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நிறைய போராட வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தது. அந்த நிலைமைகள் மாறி நீங்கள் எடுத்த காரியங்கள் கைகூடி வரும். ஏன்னா உங்களோட முயற்சிக்குரியவர் சூரியன் 10ஆம் இடத்துல, அவரோட சனி பகவான். ஸோ உங்களுடைய எஃபர்ட்டு கொடுங்க. வாழ்க்கையில் தேடுதல் என்பது பெரிய லெவலில் வைங்க. எவ்வளோக்கு எவ்வளோ மற்றவங்களை நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உருவாகும். இந்த வாய்ப்புகளை ஆப்பர்ச்சுனிட்டியை பெரிய லெவலில் பயன்படுத்துங்க. எவ்வளோக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ திரும்ப திரும்ப அந்த முயற்சியின் வார்த்தையை சொல்கிறதுக்கு காரணம் கிரக நிலைகள் ஃபேவரபுளாக இருக்கலாம். அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணுங்கிறது. யாருக்கெல்லாம் கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணுமா நடக்கும். பெரிய லெவலில் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது, சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை, உங்களுக்கு அது குறையும். இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் ஃபேவரபுளாக இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. யாரெல்லாம் பெரிய லெவலில் விவசாயம் பண்ணுறீங்களோ உங்களுடைய அக்ரிகல்ச்சர் இந்த மாதம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட்டிவாக இருக்கும். குறைஞ்சபட்சம் லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்புகள் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு அதில் நல்ல ஒரு புகழ், வருமானங்கள் கூடும், சம்பாத்தியங்கள் அதிகரிக்கும். அது இல்லாமல் யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் ஏதாவது யூக வணிகங்களில் இருக்கீங்களோ, யூக வணிகம்னா உங்களுக்கு தெரியும். யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். ஏதாவது ட்ரேடிங் பண்ண நினைக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க, டிஜிட்டல் கரன்சி வாங்க நினைக்கிறவங்க, கோல்டு பாண்டு வாங்க நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஃபேவரபுளாக இருக்குது. அது இல்லாமல் அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா பெரிய லெவலில் நீங்கள் உங்களுக்கு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி, இது எலெக்ஷன் டைமில் உங்களுடைய தொண்டர்களுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் ஏதாவது ரேஸோ லாட்ரியோ மினிமமாக பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க பண்ணுங்கள். ஆக இந்த மாதம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக மகாலட்சுமியுடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் முருகப்பெருமானை நல்லா கும்பிட்டு வாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக சிவ வழிபாடு, சிவ தரிசனம் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இந்த மாதம் அமையும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.